வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் அமைச்சர் துரைமுருகனின் உறவினர் வீட்டில் மொட்டை மாடி கதவு பூட்டை உடைத்து வீட்டிற்குள் இறங்கிய போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. மொட்டை மாடியில் சிதறி கிடந்த பணக்கட்டுகள் யாருடையது? போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் மொட்டை மாடி வழியாக வீட்டிற்குள் இறங்கிய போலீசாருக்கு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் காட்சிகள்தான் இவை. இது எல்லாமே நடிப்பு. எவ்வளவு பேர் நான் கதை தட்டுறோம், அப்ப திறக்கல, தூங்குறல்ல, சரி ஏன் திறக்கல? என் திருடன் கத்தத்து மட்டும் எப்படி தெரிஞ்சு உனக்கு? நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த காங்கக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் திமுகவின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகனின் உறவினராவார். ஆனால் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் இருவரும் பேசுவதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் காவல்துறையினருக்கும் தேர்தல் பறக்கும் படையினருக்கும் போன் செய்து சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக நடராஜன் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக அந்த நபர் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் போலீசார், வருவாய்த்துறையினர், தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து காங்குப்பம் கிராமத்தில் உள்ள நடராஜன் வீட்டிற்கு விரைந்து சென்றனர். வீட்டிற்குள் நடராஜன் மற்றும் அவரது மனைவி விமலா இருப்பதை தெரிந்து கொண்ட போலீசார் நீண்ட நேரம் கதவை தட்டினர். அரை மணி நேரத்திற்கு மேலாக கூப்பிட்டும் கதவை தட்டியும் யாரும் கதவை திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று அங்கிருந்து நடராஜன் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கிருந்த கதவின் பூட்டை கடப்பாறை கம்பியால் உடைத்து அதிரடியாக உள்ளே புகுந்தனர். அதிர்ச்சி அடைந்த நடராஜனின் மனைவி விமலா திருடன் என கத்தி கூச்சலிட்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்தார். பின்னர் அவரை அமைதியாக இருக்கும்படி எச்சரித்த அதிகாரிகள் வீடு முழுவதும் சோதனை நடத்த தொடங்கினர். அப்போது மாடியில் ஓரிடத்தில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் சிதறி கிடந்தன. 5 கட்டுகளில் மொத்தம் 2,50,000 ரூபாய் பணம் இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் வீட்டு பீரோவில் 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். நடராஜன் வீட்டில் இருந்து மொத்தம் 7,50,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிராம மக்களிடம் விசாரணை செய்ததில் நடராஜன் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருவதாகவும் இதனால் எப்போதும் கையில் பணம் வைத்திருப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் துரைமுருகனின் உறவினராக இருந்தாலும் இருவருக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தால் பல ஆண்டுகளாக பேசுவதில்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டிற்குள் இருந்த பணம் 5 லட்சம் வட்டிக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும், ஆனால் வீட்டின் மொட்டை மாடியில் இருந்த 2.5 லட்சம் பணம் யாருடையது? பணம் எப்படி மொட்டை மாடிக்கு சென்றது என்று அதிகாரிகள் நடராஜனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணம் பொதுமக்களுக்கு விநியோகிக்க அரசியல் கட்சியினர் கொடுத்ததாக இருக்குமோ என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. அது என்னங்கப்பா?
வீட்டுக்குள் போலீசார், வருவாய்த்துறையினர், வருமான வரித்துறை அதிகாரிகள், தேர்தல் பறக்கும் படையினர் என பலர் திடீரென வந்ததால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். பணத்தை பறிமுதல் செய்து அதிகாரிகள் கொண்டு சென்றதால் ஆத்திரமடைந்த மூதாட்டி விமலா அவர்களுக்கு சாபமிட்டு சாலையில் இருந்த மண்ணை அள்ளி வீசி எறிந்தார். மகாதேவா, ஆண்டவனே, ஆண்டவனே, மகாதேவா, சிவனே.